அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவினில் மகர ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து வாழ்க்கையில வெற்றி வேண்டும் என்றால் அது என்ன ஒரு மிக எளிய பரிகாரம். எளிய பரிகாரம் என்பது இதற்கு மிகப்பெரிய பணம் காசு எல்லாம் செலவு செய்ய தேவையில்லை. ஆனால் சிறப்பு நிச்சயமாக கிடைக்கும். அது என்னவென்று பார்ப்போம். அது அதிர்ஷ்டத்தை தடுக்கக்கூடிய சக்திகளிலிருந்து உங்களை நிச்சயமாக நான் அனுபவபூர்வமாக சொல்கின்றேன். அது உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அது என்ன என்று இந்த பதிவிலே பார்ப்போம். அப்படி என்ன ஒரு எளிய பரிகாரம் என்று தொடர்ந்து கேளுங்கள். எனது அன்பு மகர ராசி நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் இந்த பாபுஸ் டிவைன் டைவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர அன்போடு வேண்டுகின்றேன். பணம் சேர இதை தவறாமல் பண்ணுங்க. பணம் சேர நிச்சயமாக வாழ்க்கையில இந்த வாழ்க்கைக்கு பொருள் தேவை. பொருள் என்றால் என்ன? மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். இந்த மெட்டீரியல் என்றாலே சுகம் தரக்கூடிய ஒரு பொருள் அல்லது சுகம் தரக்கூடிய ஒரு விஷயம் என்றாலே சுக்கிரன் அங்கு முன்னே வந்து நிற்பார். அப்படிப்பட்ட சுக்கிரனை கண்ணார நீங்கள் எளிதிலே கண்டு வருடத்திலே பல நாட்களிலே வணங்க முடியும். சுக்கிரன் வழிபாடு செய்வது அப்படி ஒரு ஏற்றத்தை மகர ராசி என்பவர்களுக்கு தரும். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சுக்கிரன் கண்களுக்கு தெரியக்கூடிய நாள் நேரம் எந்த இடத்திலிருந்து நீங்கள் பூமியிலிருந்து பார்க்கலாம் என்பதை உங்களுடைய இல்லங்களில் வாயிலிலே இருந்து நீங்கள் சுக்கிரனை தரிசிக்க முடியும். அதை நான் தொடர்ந்து பதிவுகளாக நீங்கள் கேட்க முடியும். நிச்சயமாக அதை தருகின்றேன். இந்த பதிவில இப்போது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர வேண்டும் என்றால் பாக்கிய நிலைகள் உங்களுடைய சுய ஜாதகத்திலே சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் அதை பற்றி கவலை இல்லை. உங்களுடைய பாக்கிய நிலைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் அந்த பாக்கிய ஸ்தானம் 9ஆம் இடம் புதன். அந்த புதன் சிறந்திருக்க வேண்டும். புதனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் லட்சுமி யோகம், மகாலட்சுமி யோகம், லட்சுமி நாராயண யோகம் என்று பல வகைகளிலே செல்வ சிறப்பையும் பொன் பொருள் தங்கம் மற்றும் சுகப்படக்கூடிய செல்வத்தை தரும். அப்படிப்பட்ட அருள். அது என்ன செல்வம்? சுகப்படக்கூடிய செல்வம். சிலர் பணம் காசு வைத்திருப்பார்கள். அந்த பணம் காசு வைத்துக் கொண்டு பெற்ற குழந்தைகளுக்கும் தராது, அவர்களும் அனுபவிக்காது. அதனுடைய நம்பர் இன்கிரீஸ் ஆகிறதா, 1000 லட்சம் ஆகிறதா, லட்சம் கோடி ஆகிறதா, கோடி பல கோடி ஆகிறதா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த செல்வ வளம் பயனற்ற செல்வ வளம். ஆனால் கையிலே இருக்கக்கூடிய செல்வத்தை தானும் அனுபவித்து தன்னுடைய நெருங்கிய உறவுகள் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள், தாய், தந்தை, அண்ணன், தம்பி இவர்களுக்கும் தந்து அக்கம் பக்கத்தினரும் ஓரளவிற்கு அதனால் இன்புறக்கூடிய அளவிற்கு ஒரு செல்வ செழிப்பை பெற முடியும் என்றால் அது மகர ராசிக்காரர்கள் பெற முடியும். அதற்கு மிக எளிய பரிகாரங்கள் என்று என்னவென்று இந்த பதிவிலே அதற்காகத்தான் மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன். 9ஆம் நிலை பாக்கியஸ்தானம் இப்போது தற்சமய காலம், அதாவது இந்த பதிவை தரும்போது அந்த நிலையில குருவினுடைய பார்வையிலே கேது இருக்கிறார். இந்த பதிவு என்பது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பதிவு. இருந்தாலும் பதியக்கூடிய நேரத்தில இருக்கக்கூடிய கால நிலைகளில் கிரகங்களினுடைய கோச்சாரத்தை பற்றி சொல்கின்றேன். அப்படி என்றால் இந்த 9ஆம் நிலை புதனினுடைய வீடு. அந்த புதன் எப்போதுமே சூரியனோட இணைந்தே அந்த அருமையான அந்த பயணம் என்பது, சஞ்சாரம் என்பது இருக்கும். சூரியன் புதன் இணைந்து இருக்கக்கூடிய நிலை இது பெருவாரியான நாட்களிலே இப்படித்தான் இருக்கும். யாருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் சூரியன் இருக்கக்கூடிய நிலைக்கு முன்னரோ பின்னரோ அல்லது சூரியனோட இணைந்து இருப்பதுதான் புதன். ஆகையினால் உங்களுக்கு இந்த ஒளி வெள்ளத்தில் இந்த புத்தி நாயகன் கிரகங்களுடைய இளவரசனுடைய அருளும் எப்போதுமே இருக்கும், கிடைக்க வேண்டும். இந்த அஷ்டமாதிபதி கஷ்டங்களை தந்து விடுவாரா என்றால் அப்படி நிச்சயம் கிடையாது. மாதத்திலே சில மாதங்கள் அப்படி ஒரு அற்புதம். அஷ்டமாதிபதி அஷ்டம நிலையில ஆட்சி பெறும்போது, இந்த அஷ்டமாதிபதி 12ஆம் நிலையிலே வந்து உங்களுக்கு ஆட்சி பெறும்போது, அஷ்டமாதிபதி புதனினுடைய மேலும் ஒரு வீட்டிற்கு சென்று, அதாவது மிதுன ராசியிலே சென்று ஆட்சி பெறும்போது, இப்படியெல்லாம், அதாவது ஆட்சி பெறுவது என்பது நான் சொல்வது என்றால் ஆட்சி என்பது சிம்மத்திற்கு சூரியன், சிம்மத்திற்கு ஆட்சி. ஆனால் மற்ற இடங்களிலே அவர் அங்கு வந்து ஆட்சிநாதனாகவே செயல்படக்கூடிய அமைப்பை மகரம் பெறும். இது ஒரு வினோத கருத்து. உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்போது ஏதேனும் அனுகூலங்கள் இல்லாமல் போகுமா என்றால் அப்படி அல்ல. விபரீத ராஜயோகம் ஏற்படும். அதுவும் 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதி இணைந்து அங்கு வருவார். அப்படி வரும்போது அது மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகம். இதை பெறுவதற்கு
முக்கிய வழிபாடு என்ன என்றால், முதலிலே முழு முதற் கடவுளினுடைய வழிபாடு. முழு முதற் கடவுள் என்றால் யாரை சொல்வோம்? விநாயகனை சொல்வோம். அதேபோல் உங்களுக்கு முழு முதற் கடவுளாக ஒன்றை நீங்கள் உருவகித்தும் கொள்ளலாம். அது உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வமாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்வது விநாயகருக்கான வழிபாடு. அந்த வழிபாட்டிற்கு மிக ஏற்ற தினம் என்பது சதுர்த்தி. இரு சதுர்த்தி வரும் ஒரு மாதத்திற்கு. ஒன்று வளர்பிறை சதுர்த்தி அன்று விநாயகரை சாதாரணமாக வழிபடுவது, உங்களுடைய இல்லத்திலே வழிபடுவது. மேலும் ஒன்று என்ன? விநாயகனை சங்கடஹர சதுர்த்தி அன்று, அதாவது தேய்பிறை சதுர்த்தி நாளிலே சென்று விநாயகனை வழிபடுவது. மாலை வேளையில இல்லங்களுக்கு அருகில விநாயகர் கோயில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய இல்லங்களுக்கு அருகில விநாயகர் கோயில் நிச்சயமாக இருக்கும். இல்லை என்றால் இல்லத்திலேயே விண்டுங்கள். இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. வெளிநாடுகளிலே, தூர தேசங்களிலே இருப்பவர்களுக்கு சிலருக்கு விநாயகர் கோயில் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்போதுதான் இருக்குமே தவிர, சாதாரணமாக இருக்கக்கூடிய வாழ்விடங்களிலே நிச்சயமாக விநாயகர் கோயில் என்பது இருக்கும். மாலை வேளையிலே விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய தீப தூப ஆராதனைகளை பார்த்து, அங்கு பிரசாதமாக வைக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வாங்கி உண்ணுங்கள். அதிலே உங்களுடைய கை காசை போட்டு செய்யாதீர்கள். விநாயகருக்கு ஏதேனும் செய்யணும் என்று மனதிலே எண்ணினாலும் அதை செய்துவிட வேண்டும். இல்லை என்றால் மகர ராசிக்கு நேர்மறையான விஷயத்திற்கு பதிலாக அதற்கான சோதனை ஒன்றை உடனடியாக தருபவர், கைமேல் தரக்கூடியவர். கைமேல் ஒரு பலன் கிடைத்துவிடும். ஆகையினால விநாயகர் வழிபாடு. அடுத்தது மேலும் பல சிறப்புகள் பெற வேண்டும் என்றால் இந்த சூரியனுக்கு சிவ வழிபாடு. புதன் சூரியன் இணைந்து இருக்கும் போது சுக்கிரனுடைய அந்த அருளையும் சேர்த்தே நீங்கள் பெற வேண்டும் என்றால் ஒரு இனிய வழிபாடு உங்களுக்கு சொல்கின்றேன். விநாயகர் வழிபாடோடு முருகனுக்கான வழிபாடு செய்து, அடுத்தது விஷ்ணு பெருமாளுக்கான வழிபாடு. இந்த மூன்றை தொடர்ந்து இணைந்து செய்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக எந்த பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கஷ்டமே கிடைக்காத ஒரு நிலை அல்லது கஷ்டமே அடையாத ஒரு நிலை வந்து விடுமா என்றால், இந்த பூலோகத்தில் நாம் பிறவி எடுப்பதே ஒரு கஷ்டத்திற்கும் அல்லது நாம் செய்த புண்ணியத்திற்கு அந்த புண்ணிய பலனை அனுபவிக்க வேண்டும் என்று, அல்லது புண்ணிய பலன் குறைவாக இருக்கிறது, கர்ம வினை அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த கர்ம வினை பயன், அது நல்லதோ கெட்டதோ, அதை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிறோம். மனிதன் என்று பிறக்கும் போதோ என்றால், பிறக்கிறார்கள் என்றாலேயே அந்த மனிதத்திற்குள் இந்த சோதனைகள் எல்லாம் இருக்கும். அந்த சோதனைகளில மிக கொடுமையான சோதனையாக 7 சனி காலத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்து கிட்டத்தட்ட முடித்து விட்ட நிலை. இப்போது இந்த 7 சனி என்ற மிகப்பெரிய சுனாமி அலைகளை விட மோசமான அலைகளை தூக்கி தூக்கி எறிந்து இருந்தது. அதிலும் கூட தெப்பமாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கஷ்டப்பட்டு அலைகளில் அடிபட்டு காற்றில் அடிபட்டு உப்பு நீரிலே மிதந்து இப்போது கரையிலே கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரம். ஒரே ஒரு அடி எடுத்து வைத்தால் கரைக்கு வரக்கூடிய நேரம். அப்போதுதான் நான் இந்த பதிவை தருகின்றேன். இது முதல் தொடர்ந்து இதுவரை நீங்கள் இந்த பதிவுகளை கேட்கவில்லை என்றாலும் கூட அங்கு சென்று வரலாம், சனீஸ்வரனை வழிபடலாம் என்று பல விஷயம் இருக்கும். இருந்தாலும் கூட முதலிலே சோம்பேறித்தனத்தை விட்டுவிட வேண்டும். அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பு எழத் துவங்கினீர்கள் என்றாலே பல வெற்றி கிடைக்கும். நல்ல சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். தீயவர்களை பகைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு தவறு. அவர்களை பகைப்பது என்பது என்ன? அவர்களுக்கு நேருக்கு நேர் நின்று அவர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டி நீ தவறானவன் என்று சொல்ல வேண்டும் என்று இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான விதியை இடுகிறது. ஆகினாலே அதை சொல்லி அவர்களிடம் இருந்து விலகுங்கள். 1, முதலிலே சொன்னது என்ன? சோம்பேறித்தனத்தை விலக்க வேண்டும். 2, தைரியத்தோடு செயல்பட வேண்டும். 3, 4, எளிய பரிகாரம் என்றென்றும் செய்யலாம். சங்கடஹர சதுர்த்தி நாளிலே விநாயகரை வழிபட்டு வீட்டிலே வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வழிபட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய மூத்தோர் முன்னோர் இவர்களுக்கான வழிபாடு இருந்தால் அவர்களையும் மனதிலே நினைத்து முருகன் வழிபாடு, அதனோடு கூட பெருமாள் வழிபாடு, லட்சுமி தாயார் வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய ஏற்றம் நிச்சயமாக நடக்கும். தொடர்ந்து செய்து பாருங்கள். இந்த தொடர்ந்து செய்து பார்த்து மிகப்பெரிய ஏற்றம் என்பது இருக்கும். இப்போது 100, 500 என்று இருப்பவர்கள் 1000, 10,000, லட்சத்தை நோக்கியும், லட்சத்தை குறிவைத்தவர்களுக்கு கோடியை நோக்கியும், கோடிகளை குறிவைத்தவர்களுக்கு பல கோடிகளை அள்ளித்தரக்கூடிய அருளாளனாக, அதிர்ஷ்டத்தை தருபவனாக விநாயகர் இருக்கிறார். மேலும் தற்சமய சூழ்நிலை வரக்கூடிய வருடங்களிலே கேதுவானவர் 9ஆம் நிலையிலே இப்போது இருக்கிறார்.
மே மாதம் 2025 கேதுவானவர் அஷ்டம நிலைக்கு செல்வார். இரண்டுமே ஒன்று பாக்கியம், நீங்கள் செய்த விஷயத்திற்கு ஒரு அருளை தரக்கூடிய இடத்துல கேது. கேதுவினுடைய கெடுபலன்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றாலும் விநாயகர் வழிபாடு தேவை. அடுத்த வருடம் மேலும் ஒரு 2 வருடங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு கேது வரும்போதும் கூட திடீர் அதிர்ஷ்டம், அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட்டிலோ ஒரு நிலம் வாங்கி வைத்திருக்கிறீர்கள், அதுல திடீரென்று மிகப்பெரிய லாபம். 6,000 ரூபாய்க்கு வாங்கி வைத்த நிலம் என் தந்தையார் காலத்திலே அது 6 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ளதாக இன்று ஆகிறது. அப்படிப்பட்ட நிலை, அது திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம். இப்படி விலை உயரும் என்று யாருக்கும் தெரியாது. இதுதான் திடீர் அதிர்ஷ்டம். செய்யாத இடத்திலிருந்து வானத்திலிருந்து தொப்பு என்று ஒன்று விழாது. நீங்கள் செய்த விஷயத்திற்கு திடீர் அதிர்ஷ்டம் வர வேண்டும் என்றால் அந்த அதிர்ஷ்ட நிலைகளிலே ஒரு தடை ஏற்படுத்துவதுதான் 8ஆம் நிலை கேது, வரக்கூடிய கேதுவினுடைய பெயர்ச்சி. ஆகையினாலே இவையெல்லாம் நீங்குவதற்கு இப்போது முதலேயே உங்களுடைய எண்ணங்களை சீராக்கி அதிகாலையில் எழுந்து சூரியன் அதிகாலை எழுந்தாலே சூரியனை வணங்குகிறீர்கள் என்ற அர்த்தம். விநாயகர் வழிபாடு, இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மேலும் சுறுசுறுப்போடு இருப்பது, நெடுநீர் மறதி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கரன் என்ற வள்ளுவரின் திருக்குறளை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்தை செய்ய வேண்டிய நேரத்திலே செய்யுங்கள். நெடுநீர் என்றால் காலம் தாட்டுவது. மறதி என்பதை அறவே தவிருங்கள். எழுதி வைத்து எதை செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். நெடுநீர் மறதி இவையெல்லாம் கெடுநீரார் காமக்கரன். இவையெல்லாம் நெடுநீர் மறதி மடி சோம்பேறித்தனம், துயில் அதிக நேரம் தூங்குவது. இதுதான் உங்களுக்கான என்றென்றும் எளிய பரிகாரம். இந்த திருக்குறளை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். பொற்காலம் நிச்சயம் துவங்கிக் கொண்டிருக்கிறது. வெகு விரைவிலேயே ஏழரை சனியினுடைய முழு விஷயத்திலிருந்தும் மார்ச் 2025 முழுவதுமாகவே நீங்கள் திருக்கணித்தின் அடிப்படையில வெளியேறி விடுகிறீர்கள். இனி சனி பகவான் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார். சனியோடு மோதக்கூடிய ராகு, மோதக்கூடிய இல்ல, கைகோர்க்கக்கூடிய, இட் இஸ் எ கிரேட் காம்பினேஷன். இந்த கூட்டணி வெல்லும். உங்களுக்கு 3ஆம் இடத்தில் முயற்சிகளை மிகப்பெரிய உயரத்திற்கு வெற்றியாக்கி தரும். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டிவைன் டைவ் தமிழ், a channel from Babu's Astrology Division. Thank you.